வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளின் வாக்கு என்னன்னு தெரியுமாங்க? இந்த வாக்கின்படி அடுத்த 30 நாட்கள் மேஷ ராசிக்கு எப்படி அமைய போகுது? இந்த ஜூலை மாதத்தில் தொடக்கத்தில் நீங்கள் ராஜா போல இருக்க போறீங்க. அடுத்த பாதியில் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமாங்க? தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான சாதகமான விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இது வரைக்குமே நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டிற்கான ஜூலை மாதம் பிறந்திருக்குதுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு தெரியுமாங்க? நவகிரகங்களில் உள்ள 9 நவகிரகங்களும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவேளையில் தான் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகும். இந்த இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிகளுக்கு அசுப பலனை தான் ஏற்படுத்துங்க. அந்த வகையில் தாங்க ஜூலை மாதத்தில் மேஷ ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஜூலை மாதத்தில் மிகுந்த தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. முதல் 15 நாட்களோ ஒரு விதமான பலன்கள்னே, இரண்டாம் பகுதியில் பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் வேறு விதமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு. மிதுனத்தில் குரு அமர்ந்து 11 பார்வையாக லாபத்தை பார்க்கிறாரு. ராகுவும் உடன் உள்ளதுங்க. உங்களுடைய தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படுங்க. 5 விஷயங்களை உங்களுக்கு இந்த மாதத்தில் கட்டாயமாக நடக்கும்னு சொல்லப்படுது. உங்கள் மீதான தன்னம்பிக்கையும் தைரியமும் அபரிவிதமாக உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய காலந்தாங்க இது. தடைகள் முட்டுக்கட்டைகளை அனைத்தும் நீக்கி வேறு கொண்டு எழக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. 3ஆம் இடத்துல முதல் 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் குரு ஆகியோர் இணைந்ததால் அற்புதமான மாற்றங்கள் கிடைத்திருங்க. பணவரவு அதிகரிக்க போகுது. ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. காலகட்டமாக அமைய போகுது. ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய காலங்க இது. வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேஷ ராசினர் பலருமே நீங்கள் தொழில் முனைவராக மாற போறீங்க. பேரு புகழ்னு அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. முதலீடுகள் செய்து மகிழக்கூடிய காலகட்டம் தாங்க இது. ஒற்றுமைக்கு மேற்பட்ட தொழில்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அதில் வெற்றியை காணக்கூடிய காலகட்டம் தாங்க இது. முயற்சி ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருப்பதால் அருமையான காலகட்டமாக உள்ளதால் இதனை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு தகவல் தொடர்பு அதிகரிக்க போகுதுங்க. ஆன்லைன் மூலமாக ஆதாயம் உங்களுக்கு கிடைத்திடும். ராஜாவை போல உணரும் தருணம் ஏற்பட போகுதுங்க. ராகுவுக்கும் குருவின் பார்வை இருப்பதால் அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மாணவர்கள் படிப்பில் விஷயங்களை முன்னேற்ற காண்பீங்க. மாதத்தில் 2ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள பிறகு ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. ராசிநாதன் பார்த்தீங்கன்னா கேதுவுடன் அமர்ந்திருப்பதால் இழுபறியான நிலைமை ஏற்படும். குடும்ப விஷயத்தில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. யாரிடமும் நம்பி பணம் கொடுக்காம இருந்துக்கோங்க. செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்கிடையே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம ஏமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் உண்டாக்க போகுது. 5ஆம் இடத்துல கேது அமர்வதால் நினைத்த காரியங்கள் நடக்காம போவதற்கு இடுபறியாக நடக்கக்கூடிய சூழல் தாங்க ஏற்படுது. அதனால மன சஞ்சலம் அடையாதீங்க. ஜூலை மாதத்துல முதல் 15 நாட்கள் தொழில் அருமையாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவீங்க. செல்வாக்கு பேர் புகழ்னு அதிகரிக்க போகுதுங்க. ஆனால் 2ஆம் பகுதியில் உறவுகள் விஷயத்தில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. முதலீடுகள்னு ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவைங்க. வண்டி வாகனங்களை இயங்கும் போது கவனத்தோடு செயல்படுங்க. கால் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்காக பார்த்திங்கன்னா வயிறு பிசிஓடி கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உரிய மருத்துவரை உடனே அணுகுவது ரொம்பவே நல்லது. காலகட்டத்தை பொறுத்தவரை பங்கு சந்தையில் இறங்காமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஜாமீன் கொடுத்தல் பாதிப்புகளை சிக்க நேரிடுங்க. மிகப்பெரிய ராஜபோகம் காத்திருக்குது.
ராகு குரு இணைவதால் நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்க போகுது. பெண்கள் தொடர்பு, அதன் மூலமாக முன்னேற்றம்னு ஆதாயம் ஏற்படுங்க. மாணவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்க போகுது. புகழ் கீர்த்தி தடை கிடைக்கும் காலகட்டமாக இருக்குதுங்க. பேசுகிற வார்த்தையில் பழகும் நண்பர்களிடம் ஜூலை 15க்கு பிறகு சற்று கவனத்தோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருந்துடுவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் துர்கை, முருகர், நரசிம்மர் வழிபாடு செய்வதால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படுங்க. சுக்கிரன் தனது வீட்டிலேயே அமர்ந்திருப்பதால் அற்புதமான காலகட்டமாகவும் இருக்க போது பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்க. முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக முடியுங்க. மஞ்சள் நிற வண்ணத்தை அடிக்கடி பயன்படுத்துவது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சரி, நண்பர்கள் பொறுத்தவரை நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சொந்த மொத்தம் விட்டு போகாமல் ஒற்றுமுறை இருக்கதான் ஆசைப்படுவீங்க. அதனால் பல இடங்களில் விட்டு கொடுத்து அதன் மூலம் இன்பம் காண்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய இடமாற்றம், சம்பள உயர்வுகள் காரியங்களை சில தடை தாமதம் உண்டாகி பின் காரியம் உங்கள் கை கொடுங்க. வியாபாரத்தை பொறுத்து வேலையாட்கள் கடமையுணர்வுடன் செயல்படுவாங்க. அனாவசியமாக மற்றவர்கள் விவகாரத்தில் தலையிடாதீங்க. குடும்ப தலைவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வீட்டில் கூடுதல் அறை இல்லைன்னா தளம் அமைக்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. கலைஞர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா புதுப்பட்ட வாய்ப்புகள் தங்கள் கதவை தட்டும், பயன்படுத்திக்கோங்க. மாணவர்களுக்கு வகுப்பறையில் அரட்டை அடிப்பதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. பாடம் நடத்தும் போதே முழு கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் நரசிம்மருக்கு சனிக்கிழமையில் துளசி மாலை அணிவிப்பது, வழிபடுவதோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதல் பலன்கள் சற்று குறைக்க உதவியாக இருக்குங்க. பொறுத்தவரை இந்த மாதத்தினுடைய கிரக நிலை மாற்றமாக ராசியில் செவ்வாய், ராகி, தனவாக்க குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும், புதன் காலத்திர ஸ்தானத்தில் கேதுன்னு, தொழில் ஸ்தானத்தில் சனியும், அயன சைனயோ போகஸ்தானத்தில் குருன்னு கிரக நிலை இருக்குதுங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. வாழ்க்கையை குறிக்கோளுடன் நடத்தி வெற்றி காணக்கூடிய மேஷராசினரே இந்த மாதம் மனதில் தினம் அதிகரிக்க போகுது. அதை வேலையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்னு கைகூடி வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. பணவரவு நன்றாக இருக்குதுங்க. அடுத்தவர்களுக்காக உதவி செய்வதோ அவர்களுக்காக பரிந்து பேசுவது போன்றவற்றை செய்யும்போது கவனமாக இருங்க. இல்லையெனில் வீணான அவச்சொல் வாங்க நேரிடும். தொழில் வியாபாரம் ஏற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் தோன்றி மறைந்துடுங்க. உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது அவை போய் சேர்ந்தனவான்னு கண்காணிப்பது ரொம்பவே நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லதுங்க. வேலை தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாக்கலாம். கடித போக்குவரத்து அனுகூலம் ஏற்படுங்க. பொறுத்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் எதை பற்றியோ அதிகம் யோசித்து மனதை குழப்பி கொள்ளாதீங்க. வரவு செலவு சரியாக அமையக்கூடிய காலமாக அது இருக்குது. கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இது. எந்த காரியத்திலும் அவசரம் காட்டாதீங்க. நிதானமாக செய்தீங்கன்னா தவறு இல்லாமல் செய்து முடிப்பீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் திருப்தியாக நடக்க போகுது. நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கிடுங்க. பணவரத்து அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. திட்டப்பட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக போகுது. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை மற்றவர்கள் மேலே இரக்கம் ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்திடும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை சேருங்க. உறவினர்கள் மத்தின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பும் மரியாதை கூடக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் அமைய போகுதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை தங்களுடைய முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியத்தை முடிப்பீங்க. வெளியூர் பயணங்களை வந்து சேருங்க. ஒரே நேரத்தில் நீங்கள் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும்போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது ரொம்பவே நல்லது. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் விரதம் இருந்து கஜ சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்குவது எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. அதிர்ஷ்ட கிழமைகளாக பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்களாக 10, 11 அமைய போகுது. அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 31ங்க. ராசிக்காரர்கள் பொறுத்தவரை நீங்கள் எதற்குமே பயப்பட மாட்டீங்க. தைரியமாக தான் செயல்படுவீங்க. எப்போதுமே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. துணிச்சலுடன் எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்து முடிப்பீங்க. இயல்பாகவே தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பீங்க.
எதிலும் முன்னேறி செல்ல விரும்புவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்களும் மேஷ ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்.